அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, இன்று மூதுரையில் ஒரு நல்ல பாடல். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. சான்றோர் பெருமக்களே, இது அழகாக பாடியிருக்கிறார். முறையாக படிக்க வேண்டியவற்றை படிக்காதவன் பிறர் கூறுவதை கேட்டு கவி பாடுதல், காட்டில் தன் அழகிய தோகையை விரித்து மயில் ஆட அதை பார்த்த வான்கோழி தானும் மயில் என்று எண்ணிக்கொண்டு தன் அழகில்லாத சிறகை விரித்து ஆடுவது போலாகும். இல்லை, மயில் வேற, வான்கோழி வேற. மயில் ஆடுனா அழகாக இருக்கும், அதை பார்த்து நான் கூட உம்மாரி ஆடுவேன். ஆடு, யார் பார்க்குறது? ஆக தானும் மயில் என்று எண்ணிக்கொண்டு தன் அழகில்லாத சிறகை விரித்து வான்கோழி ஆடுவது போலாகுவான். யார்? முறையாக படிக்க வேண்டியதை படிக்காதவன் பிறர் கூறுவதை கேட்டு நானும் கவிஞன் தான் கவி பாடுறானா. கவி பாடுபவன், பாவலன் என்று சொல்லிக்கொள்பவன் அவன் வான்கோழியை போனவன். என்ன? அப்போ கவி இயற்றுவதற்கு முறையாக படிக்க வேண்டாம். முறையாக படித்து அதற்கு பிறகுதான் நீங்கள் கவிதை எழுத வேண்டும். அவர் படித்தார், இவர் படித்தாருன்னு அதை கேட்டு இதை கேட்டு நம்ம கவி பாட வந்துவிடக்கூடாது வான்கோழி போல. நன்றி, வணக்கம்.